everyone, this is Helen Kitchen. This is my new channel in YouTube, and this is also a pudu video, and this is a new video and the first video. அதனால நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோனால ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து ஒரு டிஷ்ஷு சொல்ல முடியாது, ஒரு ஸ்வீட் தான். எல்லாத்துக்கும் பிடிச்சமான மேர்ஷ்மெலோ வந்து நம்ம எப்படி வந்து வீட்டில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான திங்ஸ் வச்சு நம்ம செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ ஒரு மிக்சியில் நான் 1/4 கப் போல் சுகர் எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து 1/4 கப் போல் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு சல்லடையில் மாற்றி நம்ம நல்லா சளிச்சு வச்சுக்க போகிறேன். இப்போ சளிச்சு வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் சளிச்சு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் வந்து நான் மேர்ஷ்மெலோ வந்து செட்டப் பண்ண போகிறேன். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நான் வெறும் கையை யூஸ் பண்ணி மட்டும் தான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த மோல்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து அதை தடவிக்கலாம் எண்ணெயை. அது கூட நம்ம ஸ்டார்டிங்கில் செஞ்சு வச்சுக்கிறேன் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை வந்து அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நான் அதில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டினுக்கு 6 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி தேவைப்படும். இப்போ நான் அந்த 6 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ண கையோட நம்ம ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் வந்து 1 கப் போல் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் சுகருக்கு நம்ம 6 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை கூடவே 10லேருந்து 12 சொட்டு போல் நான் லெமன் ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ஏன்னா அது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நல்லா பாயில் ஆகி வருது. நம்ம கரண்டி வச்சு கிண்ட தேவையில்லை, அதுவே கொதித்து வரணும். அது ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அந்த சிரப்பை வந்து நம்ம கொஞ்சோண்டு இதில் விட்டுட்டு கையில் எடுத்து பார்க்கணும். கையில் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்து அது உருண்டை பிடிக்க வரணும். இப்போ பாருங்கன்னா கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை விட தாண்டிடக்கூடாது, இது கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த உடனே அந்த சிரப்பை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்க ஜெலட்டின் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம லோ ஸ்பீடில் தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாமே அந்த சுகர் சிரப்பை சேர்த்து முடிச்சக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போது நான் எல்லா சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணி ஹேண்ட் மிக்சரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் சிறிய பாத்திரமாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணால் ஃபுல்லாக வெளியெல்லாம் தெரிச்சிடும். இப்போ பாருங்கன்னா கொஞ்சம் நான் அகலமான பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த சுகர் சிரப்பை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். அதை நல்லா ஒயிட்டு க்ரீமியாக வர வரைக்கும், நல்லா ஸ்டிஃபாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இது குறைஞ்சிது 15லேருந்து 20 நிமிஷம் நம்மளுக்கு அந்த ஒர்க் நடக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த டைம் ஆக ஆக அந்த ஒயிட் கலரில் வரும். ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்திருக்கு. நம்மளுக்கு இன்னும் பீட் பண்ணுமா நல்லா ஸ்டிஃபாக வரும். நம்ம ஸ்டிஃபான கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த மேர்ஷ்மெலோ நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகும். இங்கே பாருங்கள், இருந்ததை விட இப்போ நல்லா திக்காக ஸ்டிஃபாக இருக்குது. நமக்கு இந்த பதத்தில் இருந்தால் தான் மேர்ஷ்மெலோ ரெடி ஆகும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு கலந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துனா சேர்த்துக்கலாம், இல்லைனா பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம 1 நிமிஷத்துக்கு போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மோல்டில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேர்ஷ்மெலோ பேட்டரை வந்து இன்செக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி செட்டப் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அதனால் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாமல் வரும். இல்லைனா நம்ம கையில் வந்து எந்த இடத்த எண்ணெய் இல்லையோ அது சீக்கிரமாக ஒட்டிடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக அந்த ஃப்ளைட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் வந்து சுகர் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கல, அதை வந்து அந்த பவுடர் வந்து மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 4 to 5 hour வந்து ரெஸ்ட் பண்ண வைக்கணும். பட் நான் வந்து இன்றைக்கி 3 hour தான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், மேர்ஷ்மெலோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேர்ஷ்மெலோ ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து 4 hours வந்து நான் வைக்கல, ஜஸ்ட் 3 hours மட்டும் தான் வச்சுருக்கேன். நான் கட் பண்ணுறதும் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணல. ஸோ நான் ஜஸ்ட் மேலே வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நான் டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள்,
பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் வந்து ஜஸ்ட் நான் டஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் புதுசாக ஓப்பன் பண்ண இந்த ஹேலன்ஸ் கிச்சனில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட ஒரு டிப்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். until then bye bye and see you guys.